இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், நேற்றைய ஐபிஎல் போட்டியில் கிங்ஸ் 11 கேப்டன் அஸ்வின் தன் பந்து வீச்சில் அபாரமாக ஆடி வந்த ராஜஸ்தான் வீரர் ஜோஸ் பட்லரை எச்சரிக்காமல் ரன் அவுட் செய்த விதம் இந்திய கிரிக்கெட்டுக்கும் ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கும் ஏன் அஸ்வினுக்குமே பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. எப்படி வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் என்று செய்த ஸ்மித் வார்னரின் பால் டேம்பரிங் செயலுக்கும் நேற்று அஸ்வின் செய்த செயலுக்கும் அதிக வேறுபாடு இல்லை. ஜென்டில்மேன்ஸ் கேம் என்றுதான் கிரிக்கெட்டை அழைப்பதுண்டு. விளையாட்டும் பங்கேற்கும் வீரர்களின் மனநிலையும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதால் அழைத்தார்கள். பெரும்பாலான சர்வதேச போட்டிகளில் ஜென்டில்மேன்களாகத்தான் வீரர்கள் நடந்து வருகிறார்கள். ஆனால் 12வது ஐபிஎல் சீசனில் ஜெய்ப்பூரில் நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கிங்ஸ் 11 கேப்டன் ரவிச்சந்திர அஸ்வின் ராஜஸ்தான் வீரர் பட்லரை அவுட் செய்த செயல் சரியானதா அல்லது கிரிக்கெட்டின் ஸ்பிரிட்டை குலைக்கும் வகையில் செய்துவிட்டதா என்பது நேற்று இரவு முதல் பெரும் விவாத பொருளாக சமூக ஊடகங்களில் மாறிவிட்டது. 12.5வது ஓவரை அஸ்வின் வீசிய போது நான் ஸ்ட்ரைக்கர் எல்லைக்கோட்டில் இருந்த ராஜஸ்தான் வீரர் ஜோஸ் பட்லர் கிரீஸை விட்டு வெளியே இருந்ததால் அவரை மண் கட் அவுட் செய்தார் அஸ்வின். இது 3வது நடுவருக்கு சென்றபோது சில நிமிடங்கள் அஸ்வினுக்கும் பட்லருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அசிங்கமானது. இதில் பட்லர் ஆட்டமிழந்து வெளியேறினார். பட்லர் சென்ற பின் ஆட்டம் தலைகீழாகி ராஜஸ்தான் அணி தோற்றது. தான் ஆட்டமிழந்தவுடன் ஜோஸ் பட்லர் மிகுந்த கோபத்துடன் சத்தம் போட்டபடி வெளியேறினார். கிரிக்கெட் விதிமுறைப்படி பார்த்தால் ஐசிசி விதி 41.16 கீழ் பந்து வீச்சாளர் பந்தை வீசுவதற்கான செயலை செய்துவிட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நான் ஸ்ட்ரைக்கர் தன்னுடைய இடம் அதாவது கிரீஸில் இருந்து வெளியே இருந்தால் பந்து வீச்சாளர் அந்த நான் ஸ்ட்ரைக்கரை ஆட்டமிழக்க செய்யலாம் என்று இருக்கிறது. ஆனால் நேற்று அஸ்வின் பந்து வீசும் தனது செயலை செய்யும் முன்பே பட்லரை கோட்டை விட்டு வெளியே சென்றவுடன் ஆட்டமிழக்க செய்துவிட்டார். இங்குதான் விவாத பொருளாகி இருக்கிறது. கிரிக்கெட் விளையாட்டின் ஸ்பிரிக்டை உணர்ந்த எண்ணற்ற நல்ல சம்பவங்கள் இதற்கு முன் நடந்துள்ளன. ஆனால் அஸ்வின் செய்தது ஒரு வீரர் ஒரு கேப்டன் கிரிக்கெட்டை எப்படி விளையாடக்கூடாது என்பதற்கான மோசமான உதாரணங்களில் ஒன்றாக மாறி விளையாட்டின் ஆரோக்கியத்தை குலைத்துவிட்டது. இதுபோன்று மண் கட் அவுட் செய்யும் முன் பந்து வீச்சாளர் பேட்ஸ்மேனிடம் எச்சரிக்கை செய்வார். கிரீஸை விட்டு பந்து வீசும் முன் வெளியேறாதீர்கள் என்று நடுவர் முன்னிலையில் எச்சரிக்கை செய்து அதன் பின் மீண்டும் அதே தவறை பேட்ஸ்மேன் செய்தால் அவுட் செய்யப்படுவார். இது கிரிக்கெட் உலகில் மண் கட் அவுட் என கூறப்படுகிறது. ஆனால் 1987ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் மேற்கிந்திய தீவுகளில் வீரர் வால்ஸ், கிறிஸ் கெயில் போன்ற உண்மையான கிரிக்கெட்டை உணர்ந்த ஜென்டில்மேன்கள் மண் கட் அவுட் செய்யும் போது வாய்ப்பு கிடைத்தும் அதை செய்யாமல் பேட்ஸ்மேனை எச்சரிக்கையுடன் விட்டு சென்றனர். அவர்களின் நோக்கம் ஒரு பேட்ஸ்மேனை இவ்வாறு ஆட்டமிழக்க செய்வது என்பது நேர்மையற்ற தனம் என்று நினைத்தார்கள். அதே போல 1992 உலகக்கோப்பையில் 40 வயது பீட்டர் கர்ஸ்டன் இளம் காலை ஜான்டி ரோட்ஸும் சமமாக ரன் ஓடியதை பார்த்த கபில் தேவ் கிரீஸை விட்டு பந்து போடுவதற்கு முன்னால் வருகிறீர்கள், இது முறையற்ற செயல் என்று இருமுறை எச்சரித்து கேட்காததால் ஸ்டம்பை பெயர்த்து ரன் அவுட் செய்தார். ஜோஸ் பட்லர் கிரீஸை விட்டு வெளியே செல்வதை பார்த்தவுடன் எச்சரிக்கை செய்துவிட்டு மீண்டும் அந்த தவறை பட்லர் செய்து அஸ்வின் அப்போது மான்கவுட் செய்திருந்தால் விவாதத்துக்கு இடமில்லை. ஆனால் அதை செய்யாமல் வெற்றி வெறி பிடித்து அஸ்வின் செய்தது கிரிக்கெட்டின் ஒட்டுமொத்த நட்புணர்வையும் குலைத்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். 2014ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான ஒருநாள் ஆட்டத்தில் இதேபோல் பட்லர் கிரீஸை விட்டு வெளியே சென்றபோது இலங்கை பந்து வீச்சாளர் சேனநாயக்கே முதல் முறை எச்சரிக்கை செய்தார். 2வது முறையாக பட்லர் வெளியே சென்றபோது மான்காட் முறையில் ஆட்டமிழக்க செய்தார். அப்போது இது விவாதிக்கப்படவில்லை. இப்போது சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் மத்தியில் அஸ்வின் செயல்பாடு விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. ஐபிஎல் போட்டியில் கிடைக்கும் வெற்றியும் தோல்வியும் ஐசிசியால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒரு வீரரின் சாதனைகளில் இடம்பெறப்போவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நல்ல பேட்டிங் ஃபார்மில் இருக்கும் பேட்ஸ்மேனை நேர்மையற்ற முறையில் ஆட்டமிழக்க செய்து அஸ்வின் பெறும் வெற்றியாகாது. அப்படிப்பட்ட வெற்றி அஸ்வினுக்கு தேவையா? ஒருவேளை அஸ்வின் சிறப்பாக செயல்பட்டால் இந்திய அணிக்குள் தேர்வாவார் என்கின்ற நிலை இருந்தால் அஸ்வின் இவ்வாறு நடந்துவிட்டார் என்ற வாதம் வைக்கப்படுகிறதா என்றால் அதுவும் கிடையாது. உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் அஸ்வின் இடம்பெறப்போவதில்லை. உண்மையில் அஸ்வின் செயலால் இந்திய அணியின் ஒட்டுமொத்த வீரர்களுக்கு தலைகுனிவாகத்தான் ஏற்பட்டுள்ளது. மான்கட் அவுட்டை ஒரு பந்து வீச்சாளர் செய்திருந்தால் கூட அது கேப்டனிடம் கொண்டு செல்லப்பட்டு ஆலோசிக்கப்படும். ஆனால் அணியின் கேப்டனே இதுபோல் செய்வது கேப்டன் பதவிக்கு ஏற்பட்ட இழுக்கு. MS தோனி அல்லது விராட் கோலியோ இந்த இடத்தில் இருந்திருந்தால் நிச்சயம் இந்த மான்கட் அவுட்டை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கிரிக்கெட்டின் ஸ்பிரிக்டை உணர்ந்து செயல்படுவார்கள். அதனால்தான் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கேப்டன்களாக வீரர்கள் இன்னும் இருக்கிறார்கள். களத்தில் எதிரணி வீரர்களின் திறமைக்கு மதிப்பளித்து நட்புணர்வு அடிப்படையில் சொல்வதுதான் கேப்டனுக்கு அழகு. ஆனால் மைதானத்தில் விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் வெற்றி போதை தலைக்கேறி அஸ்வின் செயல்பட்டது சரியல்ல. அஸ்வினின் நேற்றைய செயலில் எப்பாடுபட்டேனும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் எனும் தீராத தாகம் முகத்தில் தெரிந்தது. அஸ்வினின் நேற்றைய செயலில் எப்பாடுபட்டேனும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் எனும் தீராத தாகம் முகத்தில் தெரிந்தது. வழக்கத்துக்கு மாறான அஸ்வினாக ஒவ்வொரு விக்கெட்
வீழ்கின்ற போதும் அவரின் முகத்தின் உணர்ச்சிகள் மிக ஆவேசமாக இருந்தது. யாருக்கு உணர்த்த இவ்வாறு செயல்பட்டார் என தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு கேப்டனாக இருந்து கொண்டு எதிரணி வீரரான பட்லருடன் அஸ்வின் வாக்குவாதம் செய்ததும் அசிங்கமாக இருந்தது. சர்வதேச தளத்தில் மதிக்கப்படும் ஒரு லீக் கிரிக்கெட்டில் ஒரு கேப்டன் சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுவது அவருக்கு மட்டுமல்ல, கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி நிர்வாகத்துக்கும் ஏற்பட்ட தலகுனிவு. விதிப்படிதான் செயல்பட்டார் அஸ்வின் என்ற வாதத்தை முன்வைக்கலாம். ஆனால் விதிக்காக விளையாடப்படுவதல்ல கிரிக்கெட். கிரிக்கெட்டில் வகுத்த விதிகளை எவ்வளவு ஜென்டில்மேனாக பின்பற்றுகிறோம், நட்புறவுகளை பேணுகிறோம் என்பதில் தான் இருக்கிறது கிரிக்கெட்டின் ஸ்பிரிட். அஸ்வினின் செயலால் அனைத்தும் கரைபிடிந்து விட்டது. கிரிக்கெட்டில் வெற்றியை இப்படித்தான் பெற வேண்டும் என்ற குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாமல் பெரும் வெற்றி யாரை திருப்திப்படுத்துவதற்கான என தெரியவில்லை. அஸ்வின் செய்தது அவரின் உள்ளுணர்வுக்கு வேண்டுமானால் சரியென தெரியலாம். சர்வதேச அளவில் அஸ்வினின் செயல் நேர்மையற்ற செயல், போலித்தனமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அஸ்வின் கிரிக்கெட் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய கரும்புள்ளி, தீராக்கரை என்றுதான் பல ரசிகர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அஸ்வின் செய்த செயல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.